அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியானா என்ன அப்படின்னா, விதைப்பையிலிருந்து விந்து உருவாகி டியூப் மூலமா ஆண் உறுப்பு மூலியமா வெளியில வர வரைக்கும் எந்த இடத்துல அடைப்பு இருந்தாலும் அதுக்கு பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியா. இதுக்கு மெயின் காரணம் கஞ்சனிட்டலா என்னன்னா, விந்தணுக்களை எடுத்துட்டு வர டியூப் வாஸ் டிஃபரன்ஸ்னு பேரு. அது ரெண்டு பக்கமும் கஞ்சனிட்டலா குழந்தை பிறக்கும் போதே இல்லாத இருக்கும். அதுக்கு பேரு கஞ்சனிட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் பைலேட்டரல் வாஸ் டிஃபரன்ஸ்னு ஒரு கண்டிஷன். இன்னொரு கஞ்சனிட்டல் ப்ராப்ளம் என்ன, ஜெனடிக் ப்ராப்ளம் அப்படின்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுல என்ன நடக்கும்னா, இந்த ட்ராக்ட் இருக்குல்ல, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், இதுல திக்கண்டு இந்த செக்ரேஷன் போய் பிளாக் பண்ணிடும். அதனால விந்தணுக்கள் வெளியில வர முடியாத ஒரு கண்டிஷன். இன்னொன்னு அப்ஸ்ட்ரக்ஷன், இந்த வாஸ் டிஃபரன்ஸை கட் பண்றது இல்லனா சீல் பண்றது, அதுக்கு பேர் வாசெக்டமி, குடும்ப கட்டுப்பாடு. அது மாதிரி பண்ணியிருந்தா விந்தணுக்கள் வெளியில வராது. இதுல இன்ஜுரி எங்க நடந்தாலும், இன்ஜுரி சர்ஜரி நடந்தாலோ இல்ல டிராமா நடந்தாலோ ஸ்க்ரோட்டல் இன்ஜுரி ஆச்சுன்னா கட் ஆயிடுறது டியூப். இது மூணாவது. அடுத்தது இன்ஃபெக்ஷன். இப்ப விதைப்பை இருக்கு, டெஸ்டிஸ் இருக்கு, அதை சுத்திலும் எபிடிடிமிஸ்னு ஒரு காயில்டு டியூப் இருக்கு. அந்த காயில் டியூப்ல தான் விந்தணுக்கள் போய் உற்பத்தி ஆகி ஸ்டோர் ஆகும். இந்த எபிடிடிமிஸ்ல இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், எபிடிடிமைட்டிஸ் வந்தாலும் அப்ஸ்ட்ரக்ஷனை உண்டு பண்ணிடும். அடுத்தது நேரா அங்க எஜாகுலேட்டரி டக்ட்ல அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துன்னு வச்சுக்கலாம், இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் வந்தனாலும் விந்தணுக்கள் வெளியில வராது. அடுத்தது ரிட்ரோகிரேட் எஜாகுலேஷன். இது ஒரு முக்கியமான காமன் கண்டிஷன். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியாவுடைய காரணங்களாகும்.